ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை இடியாப்பம் நைட் டிஃபனுக்கு. இப்போது கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து நான் கொஞ்சமாக சோம்பு போட போகிறேன். சோம்பு போட்டாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வரணும், நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இது என்ன செய்யுதுன்னு பாருங்க. இதுகிட்ட இந்த 3 இடியாப்பத்தை காப்பாற்றுறதுக்குள்ள போதும். வைடா, முட்டை இடியாப்பத்துக்கு பதிலாக இடியாப்பத்தை பூரா வேணே தின்றுவான் போல. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இடியாப்பத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பயந்துட்டு. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு மஞ்சள் தூள். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நான் 2 முட்டை ஊற்ற போகிறேன். இதில் 2 முட்டை இப்போ ஊற்றியாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா அது வெந்துடும். இப்படியே இல்லைன்னா கொலக்கொலன்னு ஆயிரும். இந்த முட்டைக்குன்னு நான் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ கிண்டிக்கிறேன். இப்போ நல்லா இந்த முட்டை வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம இடியாப்பத்தை போடணும். நான் ஒரு 3 இடியாப்பம் மட்டும் சுட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடியாப்பத்தை இதோட போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி போடணும். இந்த கொத்தமல்லியும் போட்டு இதை கிண்டி விட்டோன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். முட்டை இடியாப்பம் ஒரு 2 நிமிஷம். சிக்கன் ரைஸை ஹை ஹீட்டில் வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கடைசியாக. அவ்வளோதான், முட்டை இடியாப்பம் ரெடி. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி ஒரு டைம் செஞ்சுருக்கேன், அது ரொம்ப நாள் ஆச்சு, சரியாக ஞாபகம் இல்லை. சரி, இன்றைக்கி செஞ்சு பார்ப்போமே. டெய்லியும் தோசையாக சாப்பிட்றதுக்கு லைவில் எல்லோரும் கேட்குறீங்க, என்ன டெய்லியும் தோசையான்னு கேட்குறீங்க. சரி, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக முட்டை இடியாப்பம் செய்வோமேன்னு செஞ்சாச்சு. முடிஞ்சு முட்டை இடியாப்பம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.